மேஷம், அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் வந்தாச்சு. உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் இதுவரை சஞ்சரித்த சனி பகவான் -2023 அன்று லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறும் காலமாக இந்த லாபச்சனியின் காலம் இருக்கப்போகிறது. இரத்தக்காரகர், யுத்தக்காரகர் என்று கூறப்படும் செவ்வாய் பகவான், ஞான மோட்சக்காரகன் கேது பகவான் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு பொருளாதார நிலையில் இதுவரை இருந்த நெருக்கடி எல்லாம் விலகப் போகிறது. அரசு வகையில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் இனி அனைத்திலும் லாபம் என்ற நிலையை அடைய இருக்கிறீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறுவதுடன் சுயதொழில் செய்து வருபவர்கள் லாபம் காணும் காலமாக இக்காலம் அமையும். பொன்பொருள் சேர்க்கையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு என முன்னேற்றமான காலமாக இருக்கும். கார்த்திகை, முயற்சி வெற்றியாகும். ஆன்ம காரகனான சூரியனின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூமிக்காரகனான செவ்வாய் ராசிநாதனாகவும், 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு மனக்காரகனான சந்திரன் ராசிநாதனாகவும் உள்ளனர். உங்கள் நட்சத்திர நாதனுக்கு சனி பகைவர் என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை முழுமையாக வழங்கிடக்கூடியவராகிறார். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். எந்த ஒரு செயலிலும் திறம்பட செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக மேற்கொள்ளும் முயற்சி நிறைவேறும். ஆன்மீக பணியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். பணப்பற்றாக்குறை விலகும். கடன் அடைபடும். சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வங்கியில் கேட்டிருந்த கடன் கிடைக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய பொறுப்பு, பதவி வந்து சேரும். தொழில் செய்யும் தொழில் லாபத்தை நோக்கிச் செல்லும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியும் சலுகைகளும் கிடைக்கும். வாகன தொழில், ஸ்பேர் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் தொழில்களில் லாபம் அதிகரிக்கும். திரையுலகினர், சின்னத்திரையினர், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், ஆலோசகர்கள் முன்னேற்றம் காண்பர். பணியாளர்கள், உழைப்பாளர்களின் நிலை உயரும். பணிபுரியும் இடத்தில் இருந்த சங்கடம் விலகும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படும். வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதிக்குரிய பணி கிடைக்கும். உங்கள் ஆலோசனையை நிர்வாகத்தினர் ஏற்பர். பெண்கள், கல்வியில் உயர்வு உண்டாகும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு உண்டாகும். சிலர் சுயதொழில் தொடங்கி வெற்றி பெறுவர். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பொருள் சேர்க்கை உண்டாகும். பிள்ளைகளின் மீதான அக்கறை அதிகரிக்கும். குடும்பத்தில் மதிப்பு உயரும். கல்வி மாணவர்களுக்கு கல்வியின் மீதான அக்கறை அதிகரிக்கும். சிலர் மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்வீர்கள். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய கல்லூரியில் விருப்பமான பாடத்தில் இடம் கிடைக்கும். ஆசிரியர்களின் ஆலோசனையால் கூடுதல் நன்மை காண்பீர்கள். உடல்நிலை, தொற்று நோய்கள், பரம்பரை நோய்கள் என்று பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மாற்றம் உண்டாகும். சரியான மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற்று குணமடைவீர்கள். படுக்கையிலிருந்து மருத்துவம் பெற்று வந்தவர்களும் இனி எழுந்து நடந்திடக்கூடிய நிலை உண்டாகும். குடும்ப உறவுகளிடம் இருந்த சங்கடம் விலகும். மூத்த சகோதரர்களால் உங்கள் எண்ணம் நிறைவேறும். தம்பதியர் ஒருவரை ஒருவர் புரிந்துகொண்டு செயல்படுவர். பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து நடப்பர். சிலர் புதிய வீட்டில் குடியேற வாய்ப்புண்டு. பரிகாரம், துர்க்கை வழிபாடு நன்மையளிக்கும். வாழ்க்கையை வளமாக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றியடையும். ரிஷப ராசிக்கு முதலாம் பாதத்தினருக்கு சனி லாபஸ்தானத்திலும், 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார். இதனால் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி 11ஆம் வீட்டில் லாபம், யோகத்தை வழங்குபவராகவும், 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு 10ஆம் வீட்டில் தொழில், உத்தியோகத்தில் உழைப்பை அதிகரித்திடக்கூடிய நிலையை உண்டாக்குபவராகவும் இருக்கிறார். தொழில், வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அறிவாற்றல் அதிகரிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் வரும். தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்தி முன்னேற்றத்தை அடைவீர்கள். வெளிநாட்டிற்கு செல்ல நினைத்தவர்களின் முயற்சி வெற்றியாகும். பங்குச்சந்தையில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். தொழில், கார்த்திகை முதல் பாதத்தினருக்கு லாபச் சனியாலும், 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு லாப ராகுவாலும் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும்.
ஏற்றுமதி இறக்குமதி தொழில் முன்னேற்றம் அடையும். இண்டஸ்ட்ரியல், ஹார்டுவேர்ஸ், ஸ்டேஷனரி, கம்ப்யூட்டர் வணிகம், சினிமா துறையினர் வளர்ச்சி காண்பர். என்றாலும் முயற்சி அதிகமாக தேவைப்படும். தொழிலில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். பணியாளர்கள் கார்த்திகை முதலாம் பாதத்தினருக்கு பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு மறைமுக எதிர்ப்பு உண்டாகும். வழக்கு, விசாரணை என்ற நிலையும் சிலருக்கு உண்டாகும். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினால் சிரமம் குறையும். பெண்கள் சுயதொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு, தனியார் துறையில் பணிபுரிபவர்களின் செல்வாக்கு உயரும். சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும். குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். கல்வி ஆசிரியர்களின் ஆலோசனை வெற்றிக்கு வழிவகுக்கும். பொதுத் தேர்வு எழுதுபவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண் பெற முடியும். சிலருக்கு வெளிநாட்டிற்கு சென்று படிக்கும் வாய்ப்புண்டாகும். உடல்நிலை நீண்ட நாளாக இருந்த நோய்கள் மருத்துவ சிகிச்சையால் குணமாகும். அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் ஈடுபடக்கூடிய அளவிற்கு உங்கள் உடல்நிலை அமைந்திருக்கும். குடும்பம் திட்டமிட்டு செயல்படத் தொடங்குவீர்கள். தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செயல்படுவர். பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். பரிகாரம்: அதிகாலையில் சூரிய பகவானை வழிபட வாழ்வு வளமாகும். மேஷ ராசிக்காரர்களே, மார்ச் 1ஆம் தேதி உங்கள் ராசியில் சுக்கிரன் வக்கிரமாக மாறுகிறார். அதாவது நீங்கள் ஒரு புதியவராக உருவாகி வருகிறீர்கள். உலகிற்கு உள்ளேயும் வெளியேயும் உங்களை எவ்வாறு வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை செம்மைப்படுத்தவும், ஒழுங்கமைக்கவும், மறுவடிவமைக்கவும் இது நேரம். மேஷ ராசிக்கு 3இல் புதன் பிரவேசித்து உங்கள் குரலை அதிகப்படுத்துகிறார். அப்படியிருந்தும் உங்கள் வார்த்தைகளை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுத்து அவசர வாக்குறுதிகளை தவிர்க்கவும். மார்ச் 13 அன்று கன்னி ராசியில் சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. அது உங்கள் நல்வாழ்வில் ஒளியை பாய்ச்சுகிறது. மனம், உடல் மற்றும் ஆன்மாவுக்கு சமநிலை தேவை. எனவே மன அழுத்தத்தை குறைத்து உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் மறுவரையறை, மறுசீரமைப்பு மற்றும் புதுப்பித்தல் பற்றியது. நீங்கள் ஒரு வலுவான, புத்திசாலித்தனமான மற்றும் பிரகாசமான உங்களின் பதிப்பை உருவாக்குகிறீர்கள். எனவே இந்த செயல்முறையை வரவேற்கிறோம். உங்கள் ராசியில் 14ஆம் இடத்தில் புதன் வக்கிர கதியில் நகர்ந்து சமீபத்திய முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய உங்களை தூண்டுகிறது. எந்தவொரு துணிச்சலான நடவடிக்கைகளையும் எடுப்பதை தவிர்க்கவும், ஏனெனில் இப்போது நிச்சயமானது என்று தோன்றுவது எதிர்பாராத விதமாக மாறக்கூடும். மார்ச் 20 அன்று சூரியன் உங்கள் ராசிக்குள் நுழைகிறார். உங்களை நம்பிக்கையுடனும் ஆற்றலுடனும் ஒளிரச் செய்கிறார். ஆம், இது உங்கள் தருணம். ஆனால் வரவிருக்கும் மாதத்தில் ஒவ்வொரு அடி எடுத்து வைத்து செயல்படுங்கள். 27ஆம் தேதி மீன ராசியில் வக்ர நட்சத்திரமாக வீனஸ் பின்னோக்கிச் செல்கிறது. ஒரு காலத்தில் தெளிவாக தெரிந்த ஒன்றின் மீது ஒரு முக்காடு போடுகிறது. இப்போது பொறுமை உங்கள் ரகசிய ஆயுதம். எனவே மர்மங்கள் இயற்கையாகவே வெளிப்படட்டும். வரும் வாரங்களில் நீங்கள் முன்னேறுவதற்கு முன்பு வாழ்க்கை அதன் திருப்பங்களை வெளிப்படுத்த இது உதவும். சரியான நேரம் வந்ததும் உங்களை தடுக்க முடியாது. மார்ச் 29 அன்று புதன் மீன ராசிக்கு பின்னோக்கி செல்வதால் உங்கள் மனம் ஆசைகள் மற்றும் கனவுகளில் திரும்பக்கூடும். அவற்றை நீங்கள் நிராகரிக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆசைகளை காட்சிப்படுத்துவது அவற்றின் யதார்த்தத்திற்கான பாதையை வலுப்படுத்தும். 29ஆம் தேதி மேஷ ராசியில் நிகழும் சூரிய கிரகணம் ஒரு பிரபஞ்ச மீட்டமைப்பை குறிக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு புதிய தொடக்கத்திற்கு தயாராக உள்ளீர்கள். இது மீண்டும் கண்டுபிடித்து ரீசார்ஜ் செய்து எழுச்சி பெறுவதற்கான நேரம். மார்ச் 30 அன்று அமானுஷ்ய நெப்டியூன் உங்கள் ராசிக்குள் நுழைந்து உங்கள் கற்பனையை முன்னெப்போதும் இல்லாத வகையில் எழுப்புகிறது. இது வெறும் பகற்கனவு அல்ல, இது ஒரு புதிய சகாப்தம். இது உத்வேகம் பெற்ற பார்வை. நீங்கள் இப்போது கற்பனை செய்வது வரவிருக்கும் ஆண்டுகளை வடிவமைக்கும். உலகம் வெற்றி பெறுவதற்கு முன்பு என்ன சாத்தியம் என்பதை பார்ப்பது உங்கள் வல்லமை. எனவே உங்கள் உள்ளுணர்வை நம்பி புதிய தொடக்கங்களை தழுவுங்கள். மார்ச் மாத ராசிபலன் 2025 இன் படி இந்த மாதம் பொதுவாக உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும். உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி கடந்த மாதங்களைப் போலவே இந்த மாதமும் உங்கள் லாப வீட்டில் இருக்கிறார். பொதுவாக இது ஒரு சாதகமான சூழ்நிலையாக கருதப்படும். ஆனால் மாதத்தின் ஆரம்ப நாட்களில் சனி சற்று பலவீனமாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் பணியிடத்தில் முன்னேற்றம் சாத்தியமாகும். ஆனால் அவ்வப்போது சில சிரமங்கள் காணப்படலாம். வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த மாதம் சற்று கவனமாக வேலை செய்ய வேண்டும்.
ஏனெனில் வணிகத்திற்கு பொறுப்பான கிரகமான புதன் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்க முடியாது. இதன் விளைவாக சில வணிக முடிவுகள் பலவீனமாக இருக்கலாம். ஆனால் அபாயங்கள் எதுவும் எடுக்கப்படாவிட்டால் முடிவுகள் பொதுவாக சாதகமாக இருக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாதத்தின் முதல் பாகத்தில் லாப வீட்டில் இருந்து கொண்டு 5ஆம் வீட்டை பார்ப்பார். ஆனால் சனியின் தாக்கத்தால் தனக்கான பலனை கொடுப்பதில் பின்தங்கியிருக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் 100% அடைய நீங்கள் 100%ஐ விட கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். 2ஆம் வீட்டில் குருவின் செல்வாக்கு பொதுவாக சாதகமான பலன்களை தரும். குரு சந்திரனின் செல்வாக்கின் கீழ் இருக்கும். இதன் விளைவாக குடும்ப உறுப்பினர்களிடையே உணர்ச்சி பிணைப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள பெண்கள் ஓரளவு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்பத்தில் எந்த ஒரு சுப காரியமும் கூடும். உடன்பிறந்தவர்களுடனான உறவுகள் பொதுவாக இந்த மாதம் நன்றாக இருக்கும். உங்கள் காதல் உறவை பற்றி பேசினால் இந்த மாதம் உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் லாப வீட்டில் இருக்கிறார். ஆனால் சனியின் தாக்கத்தால் நீங்கள் இடையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அத்தகைய சூழ்நிலையில் காதல் உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கையை பற்றி பேசுகையில் இந்த விஷயத்தில் சுக்கிரன் இந்த மாதம் சாதகமாக இருப்பதால் திருமண வாழ்க்கை பொதுவாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் 12ஆம் வீட்டின் இணைப்பால் ஒருவருக்கொருவர் விழிப்புடன் இருப்பது அவசியம். இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான சனி பொதுவாக சாதகமான நிலையில் இருக்கிறார். இதனால் லாப வரைபடம் சற்று குறைவாக இருக்கலாம். இருப்பினும் தொடர்ந்து கடினமாக உழைக்கும் மக்கள் தங்கள் லாப வரைபடத்தை பராமரிக்க முடியும். உங்களின் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் மிக நல்ல நிலையில் இருப்பார். இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உங்களை தொடர்ந்து பலப்படுத்தும். பரிகாரம்: தவறாமல் கோயிலுக்குச் செல்லுங்கள். இது